நிறங்கள் உங்கள் மனநிலையை மாற்றுமா? ஸ்லாஷ் பை சைக்காலஜி ஆஃப் கலர்ஸ். நீங்கள் அணியும் நிறம் கூட உங்கள் மனநிலையையும் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் மாற்ற முடியும் என்பதை தெரியுமா? சிவப்பு உணவு ஆசையை அதிகரிக்கிறது. நீலம் உங்களை புத்திசாலியாக காட்டும். ஊதா ஆடம்பரத்தை குறிக்கும். நிறங்களின் இந்த மறைமுக சக்தியை இன்று தெரிந்து கொள்ளலாம். நாம் தினமும் பார்க்கும் நிறங்கள் வெறும் அலங்காரம் மட்டுமல்ல. அவை நம் மனநிலை, உணர்ச்சி, உற்பத்தித் திறன் மற்றும் மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் பாதிக்கின்றன. இந்த வீடியோவில் கலர் சைக்காலஜி பற்றி எளிய தமிழில் விளக்கப்பட்டுள்ளது. சிவப்பு, சாம்பல், நீலம், ஊதா மற்றும் ஆரஞ்சு போன்ற நிறங்கள் மனித மனத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்க்கலாம். நடத்தை ஆராய்ச்சியாளர் வனேசாவான் எட்வர்ட்ஸ் கூறும் நிறங்களின் உளவியல் அர்த்தங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்வது: சிவப்பு ஏன் உணவு ஆசையை அதிகரிக்கிறது, நீலம் ஏன் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, ஊதா ஏன் ஆடம்பரத்தை குறிக்கிறது, ஆரஞ்சு ஏன் ஆற்றலை காட்டுகிறது. நிறங்கள் உங்கள் மனநிலையை எப்படி மாற்றுகின்றன, நிறங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கின்றன என்பதை அறிய இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். நிறங்கள் வெளிப்படையாக சொல்லாமல் கூட ஒரு செய்தியை அனுப்புகின்றன. அவை உங்கள் மனநிலையையும் மாற்றக்கூடும். உங்கள் உற்பத்தி திறன், உங்கள் உணர்ச்சி, உங்கள் செயல்பாடு எல்லாவற்றையும். சிவப்பு ரெட். சிவப்பு என்பது உணர்ச்சி மற்றும் தீவிரம் குறிக்கும் நிறம். சில சமயங்களில் அது ஆக்ரோஷத்தையும் குறிக்கலாம். ஒரு பெண் முதல் சந்திப்புக்கு சிவப்பு நிற ஆடையை அணிந்தால் அது கவனத்தை ஈர்க்கும். லிட்டில் ரெட் ட்ரெஸ் போன்ற கருத்துக்கள் இதற்காகவே பிரபலமானவை. சிவப்பு நிறம் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் நிறமாக கருதப்படுகிறது. ஆச்சரியமாக, சிவப்பு நிறம் உணவு விருப்பத்தையும் அதிகரிக்கிறது. உதாரணமாக, சிவப்பு நிற தட்டில் உணவு சாப்பிட்டால் அதிகமாக சாப்பிட வேண்டும் போல உணரலாம். இதனால்தான் பல உணவகங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளும் சிவப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றன. சாம்பல் கிரே. சாம்பல் நிறம் சிவப்புக்கு எதிரானது போல. இது மிகவும் நடுநிலையான நிறம். முக்கியமான அல்லது சீரியஸ் விஷயத்தை பற்றி பேசும்போது சிலர் சாம்பல் நிற ஆடை அணிவார்கள். அதனால் மக்கள் ஆடையை விட அவர்கள் பேசும் விஷயத்தில் கவனம் செலுத்துவார்கள். சாம்பல் நிறம் அமைதியான, குறைந்த ஆற்றல் உணர்வை தரும். அதனால் வீட்டில் அதிகமாக சாம்பல் நிறம் பயன்படுத்தினால் சற்று சோர்வான உணர்வு ஏற்படலாம். ஆனால் சாம்பல் நிறத்துடன் மற்ற நிறங்களை சேர்த்தால் அது அழகாகவும் சமநிலையுடனும் இருக்கும். நீலம் ப்ளூ. நீலம் என்பது வானமும் கடலும் நினைவுபடுத்தும் நிறம். இயற்கையில் அது நம்பிக்கை, நேர்மை, விசுவாசம் மற்றும் அறிவு போன்ற உணர்வுகளை குறிக்கிறது. நீலம் நிற ஆடை அணிந்தால் நீங்கள் அமைதியாகவும் நம்பகமானவராகவும் தோன்றுவீர்கள். அதனால் ஒரு ஆண் முதல் சந்திப்புக்கு நீலம் நிற ஆடை அணிவது நல்ல தேர்வாக கருதப்படுகிறது. ஆய்வுகள் கூறுவதாவது: நீலம் நிற அலுவலகத்தில் வேலை செய்தவர்கள் சுமார் 20% குறைவான தவறுகள் செய்தனர். அதனால் அலுவலகத்தில் நீலம் நிறத்தை பயன்படுத்துவது உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவலாம். ஊதா பர்பிள். ஊதா நிறம் ஆடம்பரம் மற்றும் அரச குடும்பத்தை குறிக்கும் நிறம். பழங்காலத்தில் ராஜாக்களும் ராணிகளும் ஊதா நிற ஆடைகளை அணிந்தனர். ஊதா நிறம் இயற்கையில் அரிதாக கிடைப்பதால் முன்பு அதை உருவாக்குவது மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் அது மிகவும் மதிப்புமிக்க மற்றும் சிறப்பு நிறமாக கருதப்பட்டது. பரிசுகளை மூடுவதற்கு ஊதா நிற காகிதம் பயன்படுத்தினால் அது அதிக விலையுயர்ந்ததாக தோன்றும். ஆனால் ஒரு வீட்டை முழுவதும் பிரகாசமான ஊதா நிறத்தில் பூசுவது நல்லதில்லை. சாம்பல் நிறத்துடன் சேர்த்தால் அது மிகவும் அழகாக இருக்கும். ஆரஞ்சு 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 என்பது வெற்றி மற்றும் அதிக ஆற்றல் குறிக்கும் நிறம். ஜிம்மில் அணிய அல்லது விளையாட்டு அணிகளின் உடையில் பயன்படுத்த இது மிகவும் நல்ல நிறம். பல விளையாட்டு அணிகள் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துவதற்கு காரணம் அது உற்சாகத்தையும் ஆற்றலையும் காட்டுவதால். முடிவாக, நிறங்கள் உங்கள் நடத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவை உங்கள் மனநிலை, உணர்ச்சி மற்றும் செயல்பாடுகளை மிகவும் பாதிக்கக்கூடியவை. அதனால் ரெட் கிரே உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கும் நிறங்களை தேர்வு செய்வது முக்கியமானது.